எஸ் மூன் வாக் பார்த்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுல இருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு படத்தை நீங்கள் படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்த இன்னும் சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணான்னு சொல்ல முடியல, அதனால அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஃபஸ்ட்டு சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாராக வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லணும்னா வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இதை போகணும், இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுகிறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நாங்கள் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணும். கூட சீக்கிரத்தில் உங்கள் படத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டைரக்டராக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.